ஹாகா கல்யாணம் சீரியல்ல இன்னைய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்ப எல்லாருமே சேர்ந்து எதா இருந்தாலும் வீட்ல போய் பேசிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க இல்லையா? எல்லாருமே கிளம்பி இங்க வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே வந்து பாத்தீங்கன்னா, ஆரத்தி எடுத்து உள்ளார கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு மகாவ போயிட்டு ஆரத்தி எடுக்க சொல்றாங்க. மகா இருந்துகிட்டு நான்லாம் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. கடைசியா ராஜலட்சுமி நானே போயிட்டு ஆரத்தி எடுத்துக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு போயிட்டு ஆரத்திய எடுத்துக்கிட்டு வந்து ஆரத்தி எடுக்கும் பொழுது கரெக்டா அனாமிகா என்ட்ரி கொடுத்து அந்த ஆரத்தி தட்டை எட்டி உதைச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா டைவர்ஸ் கேன்சல் ஆயிடுச்சு, நீங்க பிளான் பண்ணி தானே இந்த கல்யாணத்தையே பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அனாமிகா வாதாட ஆரம்பிக்கிறாங்க. இப்படி பிரபாவுக்கும் விஜய்க்கும் கல்யாணம் நடந்த விஷயத்த இங்க வந்து சித்ரா தேவி போன் பண்ணி முன்கூட்டியே அனாமிகா கிட்ட சொல்லி இருக்கிறாங்க. இப்ப என்னடான்னா இந்த கல்யாணம் ஒரு இடியாப்ப சிக்கல்ல வந்து நின்னுடுச்சு. சோ என்ன நடக்க போகுது அப்கமிங்ல அப்படிங்கிறது தெரியவே இல்ல. ஆக மொத்தத்துல மொத்த பழியும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப சூர்யா மேலதான் விழுந்துகிட்டு இருக்கு. ஏற்கனவே இந்த கல்யாணத்தை பண்ணுனதே பிளான் பண்ணி சூர்யா தான் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப கோர்ட்ல இருந்து வந்த லெட்டர் எல்லாத்தையுமே சூர்யா தான் வாங்கி மறைச்சிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி 4 எபிசோட்ல பழி உள்ள போகுது. இதெல்லாம் எப்படி சூர்யா சமாளிக்க போறாரு அப்படிங்கிறது தெரியல. இந்த லெட்டர் எல்லாம் வாங்குனது கௌதம் தான் அப்படிங்கிற உண்மை எப்படி வெளியில வரும்? சிம்பிளா வர வேண்டியது. ஏன்னா போஸ்ட் மாஸ்டர் கிட்ட விசாரணை போட்டாவே தெரிஞ்சு போயிடும். ஆனா அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம்.